இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இங்கேயும் அங்கேயும் எங்க 2 பேருக்கும் இடி ஒரே நேரத்துல விழுது. சரி அட்டன் பண்ணி கேட்போம். ஹலோ ஹலோ, இங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நிச்சயமாங்க. அங்கேயுமா? நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க. இப்பதான் அவங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்க நிச்சாம்பளமா. இங்கேயும் அன்னைக்கு தாங்க நிச்சாம்பளம். ஏங்க 2 வீட்லயும் ஒரே நேரத்துல முடிவாகுது? அதான் எனக்கும் புரியல. சரி இப்ப என்ன பண்றது? ஒன்றும் புரியலங்க என்ன பண்ணணும்னு. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எங்க சொன்னா நீங்க என்ன தப்பாலாம் எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லை. எந்த ஐடியாவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சரிங்க. இன்னைக்கு வரிக்கிசோட அம்மா காலையிலே வந்து இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு நிச்சாம்பளம்னு சொன்னாங்க. நானும் வரிக்கிச காலேஜுக்கு ரிசல்ட் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு புரிய வச்சேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்ற மாதிரி இனிமே செய்யறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, எல்லாம் சூப்பர் தான். என்னங்க சூப்பர்? இவனை நம்ப முடியாது. 2 வாரத்தை அவங்க அம்மா அதிகமா பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான், அங்கனையே சாஞ்சிருவான். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையாக தான் இருக்கிறேன், என்ன ஆக போதோ. இருந்தாலும் நான் வரிகேஸ் கிட்ட கூட இன்னும் அந்த பிளானை சொல்லலை. பிளான் என்னன்னா, நிச்சயம்பலம் அன்னைக்கு இதுதாங்க பிளானு. சரி இப்போதைக்கு இதை தான் பண்ணி ஆகணும், நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. ஆமாங்க, இந்த பிளான் படி நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க அங்க எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சாதான் என்னால இங்க எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சுட்டு வர முடியும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வரிகேஸுக்கு நிச்சாம்பலம், ஆனா நம்ம 2 பேருக்கும் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். அதை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் எப்படியாச்சும் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு சர்ச்சு இங்க கிட்ட, உங்களுக்கு புரியுதுல? புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சரி அப்புறம் நான் போனை வைக்கேன். சரி. கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த ரிஸ்கை நாம இப்ப எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. வர்கீஸே, வர்கீஸே. உள்ள வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்லப்பா, உன்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கேட்கணும். என்னதுமா இப்படி தயங்கி கேக்குறீங்க? செல்வா, நீயும் இங்கதான் இருக்கிறியோ? ஆமாம்மா, நான் இங்கதான் இருக்கேன். ஏமா, எதுவும் வர்கீஸ் கிட்ட பேசணுமா? ஆமா. ஓ சரி, அப்ப நான் வெளில போறேன். நீ வெளியில போய் என்ன, அவ்வளோ ஒன்றும் ரகசியம் இல்ல. அப்படியாம தயங்குறீங்க, சொல்லுங்க. இல்ல, நான் மாட்டுக்கு சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏதோ உன்கிட்ட கேட்காம நான் எல்லாத்தையும் வற்புறுத்தி பண்ற மாதிரி இருக்கு. நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி அரைக்குறை மனசா இருக்கிற மாதிரி தோணுது, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா. ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சே, நம்பிக்கை இல்லைன்னுலாம் இல்ல. இருந்தாலும் ஆறது ஊட்டல வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாதியத்து போய் கிடக்குற அந்த வீடு. வர்கீஸே, யார் அது வர்கீஸே? அதான் தெரியலையே செல்வா. இல்ல இப்படி வீட்டு முன்னாடி வந்து கூப்பாடு போடுறாங்க. ஆறு இருக்கிறீங்களா இல்ல போட்டுமா? வர்கீஸ் வா, வெளியில போய் பாப்போம். வாங்கம்மா போலாம். குரல் எங்கேயும் முன்ன பின்ன கேட்ட மாதிரி தான் இருக்கு, யாருன்னு தெரியலையே. இந்த வீட்டுலதான் ஆறும் இல்லன்னு பார்த்தா இந்த தெருவிலேயே எவ்வளவு இல்ல போல இருக்கே. எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பரதேசம் போயிட்டாளுங்க போல. ஒருத்தி இங்க நின்னுகிட்டு இவ்வளவு காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறாளே, எவளாவது வாராளா? வந்ததும் அப்படிதான், வாச்சுதான் அப்படிதான். யாருமா என் வாசலோடி வந்து கத்திட்டு இருக்கிற? ரேசு அத்தை, இவங்களா? வர்கீஸு வா. ரேசு எப்போ வந்தா? வா உள்ள போலாம். ஏன் வெளியில நின்னா நல்ல மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு இனிமே தெரிய முடியாதுன்னு நினைப்போ? ரேசு நீ என்ன சொல்ற? எத்தனை நாள் சென்று வந்திருக்க? இப்படி வாசல்ல நின்னே கூப்பாடு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு தானே உன்னை உள்ளவானு கூட்ட. நீங்க பண்ண வேலைக்கு இந்த வீட்டு வாசல் படி கூட நான் மிதிக்க கூடாது. சரி, சொந்த விட்டு போயிட கூடாதுன்றதுனால தான் நான் இங்க வந்து அலறேன். அந்த அக்கறை வேணும்னா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அதிகமாவே இருக்கு. ஏன் ஒரேடியா முடிச்சு விட்டுறலான்னு பாத்துருந்தீங்களோ? அது நடக்காம போயிட்டுன்னு இப்ப உள்ளவான்னு கூட்டு மழுப்புறீங்களோ? என்ன ரேசு வேணும் உனக்கு? ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற? ஏன் ரேசு இப்படி பேசுற? நான் அப்படியா நினைப்பேன்? நீதான் எங்களை எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்ட. அந்தால இப்படி வந்து திடீர்னு கத்துனா? ரேசு எப்படிமா இருக்க? எத்தனை வருஷம் ஆயிட்டு உன்னை பார்த்து? இருக்கேன். ஏமா வாசல்ல நிக்கிற? வா உள்ள போலாம். எங்க அண்ணன் வீடு இது, உள்ள போணுமா போவேணாமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லிதானே அவனும் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. ரேசு, எல்லாரும் இப்படி எடுத்தடிச்சு பேசிட்டு இருக்கிற நீ? ராணி அக்கா பின்னாடி வந்துருங்கக்கா. நீங்க ஏன் தேவையில்லாம அந்த ராகி கிட்ட போய் பேச்சு வாங்குறீங்க? இவ என்ன இப்போ அப்பாவா இப்படி இருக்கா? எப்பயுமே இப்படிதான் இருக்கிறா. சாவத்தை போட்டு நீங்க ஏதாவது போய் சொல்லி அவ ஏதாவது மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாக்கா.
அப்புறம் நம்ம மரியாதை தான் போகணும். நான் மட்டும் அவகிட்ட என்ன பேசுறதுக்கு ஆசைப்பட்டா பேசிட்டு இருக்கிறேன் தேவி. அந்த அக்காக்காக தானே நான் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து இவகிட்ட பேசுறேன். இருங்கக்கா, அந்த அக்காளுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணானா நடுவுல போலாம். அது வரைக்கும் அவங்க குடும்ப விஷயம், ஏதாவது பேசிட்டு போட்டோம். அந்த அக்கா நமக்கு பழக்கம் தான், அவங்களுக்காக நம்ம நின்னுதான் ஆகணும். ஆனா இவ அப்படி இல்லல, ஏதாவது கையை மீறட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி தேவி, நான் அப்படிதான் பேசுவேன். என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் அப்படிதான் பேசுவேன். யாருக்கிட்டையும் உங்களை மாதிரி வார்த்தையில வெண்ணையை தடவி பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. என்ன சொல்றா பாரு தேவி. ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியலையேக்கா. பாப்போம் இரு. என்னமா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. புரியவே புரியாது. உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க தான் ரொம்ப நல்லவளாச்சே. இங்க பாரு ரேசு, நீ வா போன்னு பேசாத, மரியாதையா பேசு. எங்க அண்ணனோட வார்த்தைக்கு அப்படியே நீங்க மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டீங்க. உங்களுக்கு நான் வேற மரியாதை கொடுக்கணுமோ? பல்லு போனா சொல்லு போன மாதிரி எங்க அண்ணன் ஒரேடியா போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் வார்த்தையெல்லாம் மறந்துட்டு இருப்பீங்க. யாருக்கு தெரியும், இதே மாதிரி எங்க அண்ணனுக்கு விஷத்தை வச்சு போட்டு கொடுத்தா சாகடிச்சிட்டு. ரேசு, என்ன வார்த்தை சொல்ற நீ? அவிய கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. எப்படி எப்படி நீ சொல்றியா உங்க அண்ணனோட வார்த்தையை எப்படி காப்பாத்தணும்னு? அம்மா இரு வர்க்கீஸ், நானும் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். விட்டா பேசிக்கிட்டே போறா. இந்த நாள் வரைக்குமே உங்க அண்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நானும் என் பிள்ளையும் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறோம். அது உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப இவ்வளோ பேசுறியே, நீயே தான் ஒரு காலத்துல உங்க அண்ணனோட வாக்கையே பொய்யாக்கிட்டு போனவ. ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகப்படுத்தணுமா? வார்த்தையை காப்பாத்துறத பத்தி இவ வரா பேசுறதுக்கு. இதோ பார், நீ எதுக்கு வந்தியோ அதை நேரடியா என்கிட்ட சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் இங்க வைக்காத. ஏன் வர்க்கீஸ், பேசுவோம், இனிமேலாச்சும் நாம பேசுவோம். இன்னைக்கு வந்து என் வாசல்ல நின்னுக்கிட்டு இவ இவ்வளவு பேசுறாளே, இவ கடைசியா எப்ப இந்த வீட்டு பக்கம் வந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா வர்க்கீஸ்? உங்க அப்பா இறந்தாப்போ திருடி மாதிரி வந்து வாசலோடி நின்னு பாத்துட்டு போனவ.